ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்ஏ கைரேகை மற்றும் நோயறிதல் துறை இருக்குது பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது சென்டர் ஃபார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்டு டயக்னோஸ்டிக் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 25/8/2025 30/9/2025 ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஹைதராபாத்தில் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்கேருந்து தான் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, 2 வேக்கன்சி 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் மேனேஜரியல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, 2 வேக்கன்சி 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, 2 வேக்கன்சி 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸ்கில்டு ஒர்க் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, 2 வேக்கன்சி 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பதவி பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது டெக்னிக்கல் ஆஃபீஸர் பதவியை பொறுத்த வரைக்கும் 35,400 சேலரி கொடுக்குறாங்க. கல்வி தகுதி பிஎஸ்சி வித் 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்க, அல்லது எம்எஸ்சியில் 2 இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 35,400 சேலரி கொடுக்குறாங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி பிடெக்கில் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். போஸ்ட் கிராஜுவேட்டில் சயின்ஸ் டிகிரி முடித்தவங்க, டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பிஜி டிப்ளமோ இன் சயின்ஸ் அல்லது டெக்னாலஜி முடித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். ஜூனியர் மேனேஜர் அசிஸ்டன்ட் இருக்குது பாருங்கள், 29,500 சேலரி கொடுக்குறாங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எனி கிராஜுவேட் வித் 3 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, 19,000 சேலரி கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு அதேமாரி டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில். ஸ்கில்டு ஒர்க் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணால் போதுமானது. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ட் காப்பியை கண்டிப்பாக நீங்கள் போஸ்டல் மூலமாக அனுப்பி வச்சுக்கோங்க, அப்ளை பண்ண ஹார்ட் காப்பியை. அதுக்கப்புறம் என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் சென்ட் பண்ணணும் அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட், ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ விருப்பம் தகுதியும் இருக்கவங்க தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஒருத்த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.